அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பூஜா. சென்ற வார காணொலியில் லக்ஷ்மியோட குழந்தை பருவம் முதல் திருமணமாகி அவங்க பட்ட கஷ்டம் வரைக்கும் எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்கிறத முதல் பாகத்தில் நான் சொல்லியிருக்கேன். அந்த கதையை கேட்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் பின் பண்ணியிருக்கேன். அந்த கதையை கேட்டுட்டு இந்த கதையை தொடருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். வாங்க நண்பர்களே, கதைக்கு போகலாமா? ரத்தம் சொட்ட சொட்ட கீழே மயங்கி விழுந்த லக்ஷ்மி அரை மயக்கத்திலிருந்து எழுந்து இதுக்கு மேலே இங்கே இருந்தால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு உணர்ந்த அந்த நொடியே அந்த இரவு நேரத்தில் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு பஸ்ஸில் ஏறுறாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேர பயணத்தை கடந்து ஒரு நகரத்தை சென்று அடையிறாங்க. அங்கே மதியம் வந்து அவங்க சேர்றாங்க. தன்னுடைய இரவு பொழுது எப்படி இருக்குங்கிறத நினச்சி பயந்துட்டும் இருக்கிறாங்க. ஒரு கோவிலில் போய் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அந்த கோவிலில் இரவு 9 மணிக்கு மேலே நடை சாத்தணும்னால குருக்கள், அம்மா நீ எந்திரிச்சு வெளியில் போமா, கோயிலோட நடையை சாத்தணும், இங்கெல்லாம் இவ்வளோ நேரம் உட்காரக்கூடாது ஒரு பொண்ணா, போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லக்ஷ்மிக்கு தான் தெரியும், அவங்களுக்கு ஒன்றும் வீடு அங்கே இல்லை, ஊரும் அந்த ஊரும் இல்லை. நம்ம எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, ஒன்றுமே தெரியல. கையிலையும் காசும் கிடையாது. கொஞ்சம் நேரம் போக போக பசியோட கொடுமையும் வாட்ட ஆரம்பிக்குது. அதை விட பெரிய கொடுமை இரவு நெருங்கிட்டே இருக்குது. நைட்டு 11:30 மணிக்கு மேலே ஆகுது. அங்கே ஒரு ரோடை கடக்கும்போது அங்கே ஆண்கள் ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த சைடில் போகிறது சரியில்லைன்னு நினைக்கிற அவங்களுக்கு வேறு பக்கம் போக வழியும் இல்லை. அவங்கள கடந்து போய் தான் ஆகணும். அவங்க நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு லக்ஷ்மி ஒரு மனசில் எண்ணத்தை வச்சுட்டு பயந்துட்டு அந்த பக்கம் போகிறாங்க. அவங்க நடக்கும்போது அவங்களோட இதய துடிப்பு அவங்களுக்கே கேட்குது. மா நில்லுமா, எங்கம்மா இந்த நேரத்துக்கு இங்கே போயிட்டுருக்க? லக்ஷ்மிக்கு பதட்டத்தோட உச்சக்கட்டமே வந்துருச்சு. இவங்க இந்த நேரத்தில் நம்ம இங்கே நின்னா இவங்க நம்மளை ஏதாவது தப்பாக செஞ்சுருவாங்களோ. இது மாதிரி தனி இரவை லக்ஷ்மியை சந்தித்ததும் கிடையாது. ஆனால் அவங்க 5 பேருமே, நீ யாருமா, இந்த நேரத்துக்குலாம் இப்படி வரக்கூடாது, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இங்கே வந்திருக்க, உனக்கு எந்த ஊர், உன்னை இது வரைக்கும் இங்கே பார்த்ததில்லையே அப்படின்னு அவங்க கேட்க லக்ஷ்மிக்கு கண்ணில் கண்ணீர் ஆறா பெருக தான் செஞ்சுது. அண்ணா, நான் இந்த ஊருக்கு புதுசு, எனக்கு இங்கே யாரையும் தெரியாது, இது எங்கள் ஊரும் கிடையாது, நான் வேறு ஒரு ஊர்லேருந்து வந்தவ. ஆனால் இனி நான் அந்த ஊருக்கு போக முடியாது, எனக்கு அங்கே நிறைய கொடுமைகள் நடந்திருக்கு, இனி நான் அங்கே போனால் என் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு லக்ஷ்மி தன்னுடைய கதைகளை எல்லாம் அவங்கக்கிட்ட சொல்ல அவங்க அந்த பொண்ணோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, அம்மா நீ ஒன்றும் பயப்படாதம்மா, இங்கே ஒரு பெண்கள் காப்பகம் இருக்குது, நான் அங்கே போய் உங்களை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மிக்கு அந்த இருள் பொழுது கூட பயமே போயிடுச்சுங்க. ஏன்னா இருள்னாவே ஒரு தனி பொண்ணு ஆண்களோட சுற்றி இருக்காங்க, தன்னுடைய வாழ்க்கையை திசை மாறிடுமோன்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட லக்ஷ்மி வந்த காலகட்டம் போதில் அங்கே இருந்த ஆண்கள் யாருமே லக்ஷ்மியை தப்பாக பார்க்கலைங்க. மனிதர்கள் எல்லாமே ரொம்ப கெட்டவங்களாகவே நம்ம நினச்சிட்றோம்ல சில நேரத்தில். ஆனால் அவங்க 5 பேருமே இவங்க தப்பான எண்ணத்தில் பார்க்கவும் கிடையாது. ஒரு தங்கச்சியாக தாங்க பார்த்தாங்க. பார்த்தது மட்டும் இல்லை, லக்ஷ்மியை கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் சேர்க்கவும் செய்கிறாங்க. ஆனால் லக்ஷ்மிக்கிட்ட எந்தவித பணமும் கிடையாது. ஆனால் லக்ஷ்மியோட நிலைமையை சொல்லி அவங்க அந்த காப்பகத்தில் லக்ஷ்மியை விட்டுட்டு போயிடுறாங்க. லக்ஷ்மியும் அந்த காப்பகத்தில் சேர்ந்துக்கிறாங்க. அடுத்து தன் வாழ்க்கைக்கான அடுத்த கட்டத்துக்கு போயே ஆகணும் இல்லைங்களா? அதனால் ஒரு ஆசிரியையாக ஒரு தனியார் பள்ளியில் சேர்றாங்க. நாட்கள் செல்ல அந்த வருவாய் அவங்களுக்கு ரொம்பவே போதுமானதாக இருக்குது. தன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுமோ அப்படின்னு பயந்துட்டு வந்த லக்ஷ்மிக்கு வாழ்க்கை ஒரு பூக்கத்தை கொடுத்தே அழைச்சிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த
கசப்பான அனுபவங்கள் அவங்க கண் முன் அப்பப்போ வந்துட்டு போகிறதும், இனி எப்பயாவது இவங்க நம்மளை வாழ்க்கையில் வந்து பயப்படுத்திடுவாங்களோங்கிறதும் அப்பப்போ லக்ஷ்மிக்கு சொல்ல முடியாத ஒரு துயரம். யார்கிட்ட சொல்கிறது? இந்த வேதாச்சலம் திரும்பவும் நம்ம வாழ்க்கையில் வந்துடுவானா அப்படின்னு சில நேரத்தில் தூங்காமல் கூட நாட்களை ஓட்டியிருக்காங்க. ஆனால் லக்ஷ்மிக்கு அந்த காப்பகம் ரொம்பவே பாதுகாப்பான இடமாகவும் மாறிப்போச்சு. அந்த காப்பக மேலாளரும் ஒரு பொண்ணு மாதிரி அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. இவங்க வேலைக்கும் போயிட்டு வர வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காப்பகத்துக்கும் கொடுத்துட்டு சிறு சேமிப்பாக சேர்த்தியும் வச்சுட்டு, அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல 3 மணி வரைக்கும் தான் இவங்களுக்கு பள்ளியோட நேரம் இருந்ததுனால மாலை நேரத்தில் டியூஷனும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லக்ஷ்மி தன்னை பலப்படுத்திகிட்டே வந்திருக்காங்க. அதுவும் 8 வருஷம் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தையும் ஓட்டிட்டாங்க. லக்ஷ்மிக்கு இப்போ ரொம்பவே தைரியம் வந்துருச்சு. 8 வருஷம் தனி வாழ்க்கை நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்க செஞ்சிருச்சு. ஆனால் அவங்க கூட பிறந்தவங்களோ அம்மாவோ யாருமே அவங்கள வந்து பார்க்கவும் கிடையாது. இப்படியே நாட்கள் செல்லும். அப்பப்போ அவங்களோட எண்ணங்களும் வரும். ஆனால் இதை எதையுமே நம்ம நினச்சிட்டு நம்மளோட வாழ்க்கை பயணத்தை அப்படியே நிறுத்திட முடியாதுல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ கடந்து தானே ஆகணும் அப்படின்னு லக்ஷ்மி கடந்துட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக ஒரு தனியாக வாடகை வீடு ஒன்று எடுத்து குடியேறலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வீடு தேடும்போது லக்ஷ்மி ஒரு தனி பொண்ணாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக யாரும் வீடெல்லாம் வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்கள்ல. நார்மலாக ஒரு குடும்பத்தோடு இருந்தாவே 1008 கேள்வி கேட்கும் நம்ம உலகம். ஒரு கணவர் இல்லாமல், ஒரு குழந்தை இல்லாமல் ஒரு பொண்ணு ஒரு சமுதாயத்தில் தனியாக வீடு கேட்குதுன்னா அந்த பொண்ணு எவ்வளவு ஒழுக்கமாக இருந்தாலும், சீதையாகவே இருந்தாலும், நம்ம உலகமும் நம்ம கூட இருக்கிற சக பெண்களும் விட்டுருவாங்களா என்ன? அதே மாதிரி நிறைய நிர்பந்தத்தை லக்ஷ்மி சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் 1000 கேள்வி. ஆனால் 1000 பதில்கள் சொன்னாலும் கடைசியாக சொல்ல போகிறது என்னவோ, உனக்கு இங்கே வீடு இல்லைம்மா, நீ வேறு வீட்டை பார்த்துக்கோ. இதுதான். இருந்தாலும் மனம் தளராமல் வீடு தேட ஆரம்பிக்கிறாங்க லக்ஷ்மியும். அப்புறம் ஒரு சின்ன சந்தில் 10 ரூபா வாடகையில் ஒரு வீடும் கிடைக்குதுங்க. வீட்டில் ஒரே ஒரு ஹால், ஒரே ஒரு கிச்சன், ஒரே ஒரு சாமி ரூம், இப்படிலாம் சொல்ல முடியாது. மொத்தமாக சேர்ந்து ஒரே ஒரு பெரிய கொட்டாய், அவ்வளோதான். அந்த ஹாலில் தான் சாமி ரூம், கிச்சன், பெட்ரூம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அதை லக்ஷ்மி ஒன்றும் பெருசாக கவலைப்படலை. தன்னுடைய குழந்தை பருவ வாழ்க்கை மாட மாளிகையில் வாழ்ந்தது நினச்சும் இப்போல்லாம் வருத்தப்படுறதுக்கு எண்ணமும் இல்லை. திருமண வாழ்க்கை கூடாரத்தில் போய் இருந்தது நினச்சி கவலைப்படுறதும் இல்லை. ஏன்னா மனசு எல்லாத்துக்கும் பட்டு போயிடுச்சுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, மன தைரியம் மட்டும் அவங்கக்கிட்ட ரொம்ப இருந்ததுங்க. அதனால் அந்த வீட்டுக்கும் அவங்க குடி போகிறாங்க. தண்ணிக்கு தண்ணி காசு அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா சொல்கிற அதிகார தோணிலே என்னடா வாழ்க்கைன்னு சில நேரத்தில் நினைக்கும். இருந்தாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டே கடந்தும் போயிடுவாங்க. சரியான ஒரு வாடகை வீடு கிடச்சிது. இனி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு லக்ஷ்மி அவங்க பாட்டுக்கு காலையில் வேலைக்கு போகிறது, ஈவினிங் நேரத்தில் டியூஷன் எடுக்கிறதுன்னு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை நோட்டமிட்ட சில ஆண்கள் பகல் நேரத்தில் லக்ஷ்மியை தங்கைன்னு கூப்பிடுறதாகவும், இரவு நேரங்களில் வந்து கதவை தட்டுறதும் அவங்களுக்கு தொடக்கத்தில் ரொம்ப பயத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் போக போக லக்ஷ்மிக்கு இது பழகியே போக ஆரம்பிச்சிருச்சுங்க. பகலில் ஒரு வேஷம் ஆண்களாகவும் இரவில் ஒரு வேஷம் ஆண்கள் போடுறதும் அவங்களுக்கு ரொம்ப கோபத்தை வரவழைச்சி தான் செஞ்சுது. இருந்தாலும் இதை மற்றவங்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக லக்ஷ்மியை தாங்க தப்பு சொல்லுவாங்க. அதனால் அவங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நாட்களை கழிச்சிட்டு இருந்தாங்க. காலையில் நம்மளோட வேலையை பார்க்கணும், இரவு நேரத்தில் நிறைய நேரத்தில் இதை நினச்சி அழுகவும் செஞ்சு அந்த இரவு ஃபுல்லாக தூங்காமே பல நாட்கள் இவங்க ஓட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டே இருக்குது. ஒரு நாள் காலை வேலையில் 7 மணிக்கு
ரொம்ப சத்தத்தோட கதவை தட்டிகிட்டே இருக்காங்க யாரோ. இந்த நேரத்துக்குலாம் லக்ஷ்மியோட கதவு யாரும் தட்டினதும் இல்லை, இந்த வீட்டுக்கு யாரும் வந்ததும் இல்லை. ஏன்னா அவங்க டியூஷன் எடுக்கிற நேரம் மட்டும்தான் குழந்தைங்க வருவாங்க ஈவினிங்கில். மற்றபடி யார் இந்த நேரத்தில் தட்டுறது? ஒருவேளை இரவில் வர ஆண்கள் இப்பெல்லாம் பகல்லையும் வராங்களோன்ட்டு அவளுக்கு லக்ஷ்மிக்கு பயம் ரொம்பவே அதிகமாகிடுச்சுங்க. எவ்வளோதான் பெண்கள் தைரியமானவங்களாக தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாலும் சில நேரத்தில் அவங்களுக்கு பயங்கிறது வந்துடுதான்னு செய்யுது. ஆனால் பயம் அதிகரிக்க அதிகரிக்க இன்னும் அந்த கதவை தட்டுற சவுண்டு மிக ரொம்பவும் அதிகரிக்குது. இவங்க கதவை நெருங்கலாமா வேண்டாமா ஒன்றுமே புரியாமல் லக்ஷ்மியும் பக்கத்தில் போகிறாங்க. அந்த கதவை வேகமாக தட்டின சவுண்டில் ஒரு கணம் கதவை திறக்குது. அதிர்ந்து போய் நிற்கிறாங்க லக்ஷ்மி. லக்ஷ்மி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு 2 பாகத்தை நான் முடிச்சிருக்கேன். ஒரு தனி பொண்ணாக இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கங்கிறத உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் நம்ம ரொம்ப அண்ணாந்து பெருசாக பார்க்குறவங்க சில மனிதர்கள் கூட ஒவ்வொரு வழி வேதனையும் கடந்து வந்தவங்க தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம அமெரிக்காவோட ஜனாதிபதி ஒபாமா கூட திருமணம் ஆகி கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் அவங்க மனைவி கர்ப்பமானாங்க. ஆனால் அந்த கர்ப்பமும் சில மாதங்களுக்கு பிறகு கலைஞ்சு போகுதுங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாமல் ஒபாமா தற்கொலை முயற்சிக்கவும் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் சில நாட்கள் போக போக தான் நம்ம பண்ணினது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறத அவர் உணர்ந்துன்னு அவரோட புக்கிலேயே அவர் சொல்லியிருக்காருங்க. இங்கே எல்லாமே இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்க தாங்க செய்யுது. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைகளும் கடக்கிறதுக்கு சில கால அவகாசங்கள் கண்டிப்பாக வேணும். சில நேரங்களை நம்ம கடந்தோம்னா அதுக்கடுத்து நாட்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு பிரச்சனைகளும் சமாளிக்கிற தைரியம் தன்னால் உங்களுக்கே வந்துடுங்க. சில கஷ்டமான தருணங்களை கடந்தால் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை சாதிக்க முடியும்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து விடைபெறுது உங்கள் பூஜா. நன்றி.